அவர் வந்து சமீபத்துல அந்த அஹ், அந்த உலக வர்த்தக மையத்துல பிரம்மாண்டமான அளவுல 3 படத்துக்கு பூஜை போட்டார். ஆ. அந்த 3 படமும் பூஜை போட்டதோட நிக்குது. ம், ம். ஷூட்டிங்கே போகல. போகல. ம். இவர் என்ன சொன்னாரு, 3 படம், அந்த 3 படமும் கெனிஷாவுடைய தயாரிப்புன்னு தான் சொன்னார். ஆமா. ஆனா கெனிஷாவுக்கு தெரியும் இந்த சூழ்நிலையில ஜெயம் ரவி போட்டு படம் எடுத்தா எப்படி ம், ஓடும்ட்டு. ம், ம். அதனாலதான் இப்ப பராசக்தி படத்துல அவர் வந்து வில்லன் கேரக்டர் இறங்கிட்டாரு. ஓகே. ஸோ அவருக்கு சர்வைவல் ஆஃப் லைஃப் வேணும். ம், ஸோ அவரு வாழ்க்கை செலவுக்காக அந்த படத்தை ஒத்துக்கிட்டாரு. நல்ல சம்பளமும் இருக்கு. ம், இனிமே அவரு வில்லன் மாதிரி தான் அவரு டிராவல் பண்றதுக்கான சூழ்நிலை இருக்கு. ம். அதனால அந்த கனிஷா வந்து அவரை வந்து நல்வழிப்படுத்தல. ம். அப்படி இப்ப நல்வழிப்படுத்தி இருந்தாச்சுன்னா அப்படி ஏன் தண்ணி அடிக்க வைக்குது, சொத்து முகத்துல நிறைய வித்து பத்திரத்தெல்லாம் கையெழுத்து வாங்கியிருக்குன்ட்டு அவருடன் இருக்கிறவர்களே சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஆதாரத்தையும் என்கிட்ட சொன்னாங்க. அதனாலதான் நான் அதை தெளிவா சொன்னேன். ம். இப்ப மறுபடியும் அதை உறுதிப்படுத்துறேன். என்ன காரணம்னா 2 குழந்தைங்க இருக்கு. அந்த 2 குழந்தைகளை மனசுல வச்சாச்சும் நீ வந்து வாழணும். ம். இப்போ தனுஷ் வந்து டிவோர்ஸ் ஆனாலும் கூட அந்த 2 பசங்களோட நல்ல ஆமா. உறவுல இருக்காரு. ஃபேமிலியோட தான் போறாங்க. இன்னும் அந்த 2 பசங்களை அவர் பார்க்கவே இல்லை. ம், ம். யாரு? ஜெயம் ரவி. ஜெயம் ரவி. ஆமா. ஜெயம் ரவிய அந்த பசங்களை சந்திக்கிறதுக்கு கனிஷா அனுமதிக்கலைன்னு ஜெயம் ரவியோட நண்பர் சொல்றாரு. ம். அந்த அளவுக்கு நிலைமை மோசமா போயிடுச்சு.